இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றது இன்னைக்கு காலையில் வந்த பிறகு தான் இந்த கவர்னர் தெரிஞ்சுன்னு சொன்னால் ஏற்கனவே போன வருஷமே நடந்த ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதத்தை பாட சொல்லி தான் சொல்லும்போது இந்த சிஎம்மும் இந்த ஸ்பீக்கரும் இதை ஒத்துக்க மாட்டாங்கன்றது கவர்னருக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். வெரி குட். அப்படின்னா அந்த 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 முயற்சிக்கு ஏன் கவர்னர் துணை போறாரு? கவர்னரோட இந்த நடவடிக்கையால் காப்பாற்றப்பட்டிருப்பது தமிழக அரசு. அது கவர்னர் வந்து இப்போ தமிழ்நாடு அரசுக்கு திமுக ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கவர்னரோட இந்த நடவடிக்கை யாருக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகுது. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாரு இந்த கவர்னர். ஒரு எலெக்டட் மெம்பர்ஸ் அப்போசிஷன் 75 பேர் வந்து யார் அந்த சார்னு போட்டு வந்து உட்காடுறாங்க, அது பேசுபடு பொருளாக இருக்கும். இன்னைக்கு அது இப்போ நாளையிலேருந்து கவர்னரை பற்றி தான் இன்னைக்கு இப்போ டிவி டிபேட் பூரா கவர்னர் பண்ணது தப்பா ரைட்டான்னு போயிடும். இன்னொன்று சொன்னாங்க இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்க முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்கல்ல திமுக. இன்னைக்கு எது லைவை கட் பண்ணாங்க? பட்டாவை பிடிங்கி வைக்கிறாங்க. இதே எடப்பாடி பீரியட் நடந்த வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்கல்ல. வெட்கங்கட்ட காரியம் ஏதாவது இருக்குமா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு? எங்க போய் முடியும்னு புரிதல் இருக்கா அவங்களுக்கு? உங்க இமேஜ் எவ்வளவு கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னதான் நடக்குது கவர்மெண்ட்ல? நீங்க காவல்துறைக்கு இவ்வளவு தூரம் பவர் கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு எதிராக நாளைக்கு அது திரும்பும். வாழெடுத்தவன் வாழால் மடிவான் எழுதி. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். ஆளுநர் உரையோடு இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் உரையை வாசிக்காம தேசிய கீதம் இசைக்கப்படலை ஆரம்பத்தில் அப்படின்னு அவையிலிருந்து வெளியேறிட்டாரு. அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை அப்படின்னு முதல்வர் விமர்சிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவையில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? துரதிருஷ்டவசமானது, ஆரோக்கியமற்றது. ஆளுநரின் நடவடிக்கை, ஆளுநரின் அணுகுமுறை தான் இதற்கு முழுக்க காரணம். இதில் மாநில அரசை குறை சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இங்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பித்து ஆளுநர் தேசிய கீத நாட்டுப்பண்ணுடன் முடிப்பது என்பது இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. ஆளுநர் வருவார், தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், ஆளுநர் உரையை வாசிப்பார், அதன் பிறகு சபாநாயகர் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வாசிப்பார், அதன் பிறகு நாட்டுப்பண் தேசிய கீதம் இசைக்கப்படும், அதன் பிறகு ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறுவார். இதுதான் நடைமுறை. 2 வருஷமாகவே கவர்னர் வந்து முதல்லையே தேசிய கீதத்தை பாடுங்கன்றாரு. தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் இல்லை. 1991 ஜெயலலிதா கவர்மெண்ட் முதல்ல வந்ததுலேருந்து நாட்டுப்பண்ணுடன் ஆரம்பித்து தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பித்து தேசிய கீதத்துடன் முடிவது தான் ஆளுநர் உரையோட நடைமுறை. ஒருவேளை தேசிய கீதம் வந்து முதல்லையே இசைக்கப்படணும்னா இந்த ஆளுநர் இதை முதல்லையே செட்டில் பண்ணியிருக்கலாம். இஷ்யூவை கவர்னரையும் ஸ்பீக்கரையும் கூப்பிட்டு அவர் தகவல் தெரிவிச்சுன்றாரு, பேசியிருக்கலாம், முறையாக அவர் பேசியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அது இடையில் ஒரு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, பிரதமரும் குடியரசுத் தலைவரும் மற்றும் ஆளுநர்கள் எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர் உரை என்பது தேசிய கீதத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு தேசிய கீதத்துடன் முடிவடைகிறது என்கிறார்கள். எனக்கு தெரிந்து பல மாநிலங்களில் ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். இந்த தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி அந்த மாநிலத்தோட மொழியை போற்றக்கூடிய பாடல்கள் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நடைமுறை என்பது வந்து இதுதான் பொழுது இதை ஒரு இஷ்யூ ஆக்கி ஆளுநர் வெளியேறுவது, உரையை படிக்காமல் வெளியேறுவது என்பது ஏற்புடையது அல்ல. ஏன்னா இன்றைக்கி என்ன நடந்தது? ஆளுநர் வெளியேறியவுடன் சபாநாயகர் சபை தமிழ் உரையை படித்து விட்டார். அந்த ரிட்டன் டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குதோ அதுதான் உரை. அவர் படித்தாலும் படிக்காட்டியும் அது சபையில் அது அவை குறிப்பில் ஏறப்போகுது. கரெக்டு. லாஸ்ட் டைம் வந்து அவர் சில பத்திகளை படிக்க மாட்டார், இந்த தடவை மொத்தமாகவே படிக்க மாட்டேன்ட்டு போயிட்டார் அவர். இது நல்லதல்ல. ஆளுநர் செய்தது முழுக்க தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. இதற்கு முன்பாகவே நான் வந்து தெரிவித்தேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கும் அவருடைய விளக்க குறிப்பில் நான் அவையிலேயே முதல்வர்கிட்டையும் சபாநாயகர் அவர்கள்ட்டையும் வேண்டுகோள் விதத்தேன், ரெக்வஸ்ட் பண்ணேன், அப்படி இருந்தும் அவங்க பண்ணலை. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு தேசிய கீதத்துக்கு அவமானம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அவர் கோட் பண்ணுறாரு. இல்லை, எனக்கு அதில் அப்படி இதை வந்து தமிழக அரசு தேசிய கீதத்தை அவமரியாதை செய்ததெல்லாம் நான் நினைக்கல. இங்கே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அது. ஏன்னா இது முடித்த பிறகு துரைமுருகனுடைய விளக்கம் அது தெளிவாக இருக்குது. அவை முன்னவர் துரை முன்னவரோட விளக்கப்படி பார்த்திங்கன்னா, நாங்கள் முடித்த பிறகு தேசிய கீதத்தை பாடுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இஷ்யூவை வந்து இப்படி ப்ளோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கவர்னரோட செய்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. திமுக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் கவர்னர் செஞ்சது தப்புன்னு தான் நான் உணர்றேன். ஏன்னா இங்கே ஒரு நடைமுறை இருக்குது. இல்லை, வானதி ஸ்ரீனிவாசன் கேட்குறாங்க, மரபுகள்லாம் என்ன மாற்றத்திற்கு உட்பட்டது தானே? இல்லை, அதை அப்போ பேசி தீர்த்துருக்கணும். இந்த பஞ்சாயத்தை சபையில் உள்ளே வந்து வைக்க முடியாது. நான் அதை தான் முதல்ல சொன்னேன். நீங்கள் வந்து கவர்னர் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னா, கவர்னர்
சீஃப் மினிஸ்டரையும் கேன் எனி டைம் சம்மன் த சீஃப் மினிஸ்டரையும் சபாநாயகரையும் அவர் அழைக்கணும், அழைச்சு பேசணும். இன்னொன்று, இது அவரோட சபை. சபையை கூட்டுறதுக்கு ஆளுநர் அனுமதி இல்லாமல் சபாநாயகர் சபையை கூட்ட முடியாது. அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? வந்து ப்ரோராக் பண்ணுறது முடிச்சு வச்ச பிறகு, அதனால தான் முடிச்சு வைக்காமலே இருப்பாங்க. சபாநாயகர் ஒத்தி வைப்பாங்க. சபாநாயகர் ஒரு முக்கியமான மசோதாவை கொண்டு வரணும்னா அவையை கூட்ட கவர்னர் அனுமதி மறுக்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஈஸ் தி ஃபாதர் ஆஃப் த ஹவுஸ். அவையின் தந்தைன்னா அது கவர்னர் தான். கவர்னரோட ஹவுஸ் அது, அவரோட வீடு. அவர் வீட்டிலேருந்து அவர் வெளிநாடு பண்ணுவாரா? இது எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்கள். நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் ரொம்ப தெளிவாக தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவர் ஒரு ஃபிகர் ஹெட்டு தான். ஆனால் அவர் அவையின் தலைவராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தீர்மானங்களுக்கு எதிராக அவர் எதுவுமே செய்ய முடியாது. இதைத்தான் பலமுறை உச்சநீதிமன்றம் கடந்த 4 வருஷத்துலேயே 3 வருஷத்தில் தெளிவுபடுத்திருக்கு. பேரறிவாளன் விடுதலையாக இருக்கட்டும், மற்ற 6 பேர் விடுதலையாக இருக்கட்டும், அதன் பிறகு மசோதாக்கள் கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், திரும்ப 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 உச்சநீதிமன்றம் சொல்லுவது மாநில அரசின் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி கையெழுத்து போடுவதை தவிர ஆளுநருக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. He has to act as per the aid and advice of Council of Ministers. மாநில அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனையின்படி செயல்படுவதை தவிர இந்த ஆளுநருக்கு எந்த வழியும் கிடையாது. தன்னிச்சையாக அவரால் வந்து ஒரு கடைநிலை ஊழியரை பியூனுன்னு சொல்லுவோம், அவனை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஒரு சீஃப் செக்ரட்டரியும் அவரால் தொட முடியாது, பணி நீக்கம் செய்ய முடியாது, அல்லது அப்பாயிண்ட் பண்ண முடியாது. 3வது முறையாக இந்த அசிங்கம் நடக்குது. இது அவலம். இது அவருடைய சபை. நான் என்ன சொல்கிறேன், வானதி சொல்கிறது இருக்கிற ஒரு பாயிண்ட்டு மரபுகளை மீறலாம். இது எப்படின்னா, இவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். இன்னொரு தடவை தேசிய கீதத்தை பாடினாதான் என்ன அப்படிங்கிற கேள்விகளை இல்லை. இதில் வந்து இப்போ டெக்னிக்கல் இஷ்யூஸும் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தவறு இருந்தால் மன்னிக்கணும். அதாவது தேசிய கீதத்தை 2வது பாடலாம் எங்கேயும் பாட முடியாது. தேசிய கீதத்தை நீங்கள் முதல்ல பாடணும், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாடணும். நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிட்டு அடுத்து நீங்கள் தேசிய கீதத்தை எனக்கு தெரிந்து இசைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. அதே மாதிரி நீங்கள் முடிக்கும்போது தேசிய கீதத்தோடு தான் முடிக்கணும். நீங்கள் வந்து தேசிய கீதத்தை வந்து செகண்ட் சாங்காக கன்சிக்யூட்டிவாக பாட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை ஃபஸ்ட்டு சாங்காக பாடலாம். அதுக்கடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து, முடிக்கும்போது தேசிய கீதம். முதல்ல இப்போ ராம்நாத் கோவிந்த் வந்தப்போ கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறதுக்கு, படத்தை திறந்து வைக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்தார் 2021. ஓகே. எனக்கு தெரிஞ்ச அப்போ நேஷனல் ஆந்தத்தோடு ஆரம்பித்து நேஷனல் ஆந்தத்தோடு தான் முடிஞ்சுது. தமிழ்த்தாய் வாழ்த்து எப்போ பாடினாங்கன்னு எனக்கு அது முதல்ல பாடின மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் தேசிய கீதம் 2 முறை இசைக்கப்பட்டதாக தான் எனக்கு ஞாபகம். அகெயின் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து இவங்க பேசி தீர்த்துருக்கணும். இதை வந்து இந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்து சபையில் வச்சுருக்கக்கூடாது கவர்னர். இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றது இன்னைக்கு காலையில் வந்த பிறகு தான் இந்த கவர்னருக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் ஏற்கனவே போன வருஷமே நடந்த ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதத்தை பாட சொல்லி தான் சொல்லும்போது இந்த சிஎம்மும் இந்த ஸ்பீக்கரும் இதை ஒத்துக்க மாட்டாங்கன்றது கவர்னருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன் அவர் பிரச்சனை பண்ணுறாரு? ஏன்னா இன்றைக்கி அவர் சபையை விட்டுட்டு படிக்காமல் போனதெல்லாம் சரியல்ல. இது மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் கவர்னர் வந்து ஆளுநர் உரையை படிக்காம தவிர்த்துட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படிலாம் நான் பார்க்கலங்க. அது வந்து இப்போ அவர் படித்தாலும் படிக்காட்டியும் வரலாறு எப்படி பதிவு பண்ணணும்னா, கவர்னர் அட்ரஸ் நாளைக்கு எல்லா மீடியாவும் பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக தெரியும். ஆளுநர் உரை என்பது அதில் கவர்னருக்கு உடன்பாடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரமாதமாக இருக்குன்னு வாங்க. 1991 கலைஞர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு 20 நாள் முன்னால் ஆளுநர் உரையை பேசுகிறாங்க. இதே தான் சுர்ஜித் சிங் பர்னாலா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரமாதமாக பராமரிக்கப்படுகிறது, தீவிரவாதிகள் இரும்புகாரம் கொண்டு ஒடுக்குகிறார்கள், தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குதுன்னாரு. 25 நாள் டிஸ்மிஸ் பண்ணாங்க. டசன்ட் ஹேவ் எனி மீனிங். ஏன்னா இது கவர்னரோட உரைன்றது கவர்மெண்ட்டோட உரை. உனக்கு படிக்கிறத தவிர வேலை இல்லை. ஆனால் நீ ரிப்போர்ட் அனுப்பலாம் டெல்லிக்கு, இங்கே நல்ல மோசமாக இருக்குன்னு. நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. படிக்க முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இது 3 வருஷமாக நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பத்தி 2 பத்தி படிக்கிறத தவிர்த்தவர் இன்றைக்கு மொத்தமாகவே படிக்காமல் போயிட்டார். இது நல்லதில்லை. இது தமிழ்நாட்டுக்கு மிக மிக கேடுன்னு தான் நான் பார்க்குறேன். வானதி சீனிவாசன் குறிப்பிடுறாங்க, இவங்களுக்கு பிரிவினைவாத எண்ணம் இருக்குது, அதனால தான் தேசிய கீதத்தை முன்னாடி இசைங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது, பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்கங்கிற நோக்கத்தோட பாஜகவினர் அதை கொண்டு போறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பேசும்போது ஆளுநர் அப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தோட தொடங்கக்கூடாதுங்கிறாரா? அவர் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறாரா? தமிழ்நாட்டு மக்களை, சட்டப்பேரவையை தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறாரு, அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. நாளைக்கு திமுக சார்பா கண்டன ஆர்ப்பாட்டம் ஆளுநருக்கு எதிராக நடைபெறும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வானதியோட இதில் லாஜிக்கலி தேர் இஸ் அ பாயிண்ட் விச் இஸ் திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அவர்கள் பிரிவினைவாதிகள். 62ல் வந்து அண்ணா வந்து பிரிவினைவாத தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் திமுக வந்து திராவிட நாடு கோரி திராவிட நாடு கோரி தனி தனித்தமிழ்நாடு அது கோரிக்கையை கைவிட்டாலுமே வந்து பிரிவினைவாதத்தின் கூறுகளை தன்னகத்தை கொண்ட கட்சி தான் திமுக அப்படின்றத குற்றச்சாட்டை வலதுசாரிகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மொழிக்கு குடிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவர்கள் தேசத்துக்கு கொடுக்க மறுக்கிறார்கள், இந்தியாவுக்கு பாரதத்துக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்பது பரவலாக பாஜக பிஜேபி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய கீதத்தை இசைக்க மறுப்பதன் மூலம் தனித்தமிழ்நாடு கோரிக்கையின் கூறுகள் இந்த முடிவில் தேசிய கீதத்தை முதலில் இசைக்க மறுப்பதன் மூலம் அது வெளிப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது தவறு. திமுக வந்து பிரிவினைவாதத்தை கோரக்கூடிய கட்சி கிடையாது. திமுக மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு, குடும்ப அரசியல் ஊழல் எல்லாம். பட் டிஎம்கே பிரிவினைவாத கட்சின்னு சொல்கிறது ரொம்ப அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஒரு நாடு தான்றதுல நம்பிக்கை கொண்ட கட்சி தான் திமுக. இன்னொன்று, நீங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு நடைபெற்ற 4 யுத்தங்களில் 62 சீன யுத்தம், 65 பாகிஸ்தான், 71 பாகிஸ்தான், 99 கார்கில் யுத்தத்திலலாம் வாரி வாரி யுத்த நிதி வழங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். ஆகவே தமிழ்நாடு யாருக்கும் சளைத்ததல்ல. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காப்பதில் திமுகவும் வந்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை ஒற்றுமையும் காப்பதில் எந்த கட்சிக்கும் திமுக சளைத்ததில்லை. திமுகவை ஒரு பிரிவினைவாத கட்சி என்று சொல்லுவது முத்திரை குத்துவது. தனித்தமிழ்நாடு கோரிக்கையை உள்ளடக்கிய ஒரு கட்சி அது. அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தேசிய கீதத்துக்கு கொடுக்க மறுப்பது என்பது அவருடைய கடந்த கால வரலாறின் நீட்சி. அவர்கள் பிரிவினைவாதிகள் என்பதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டுகள். ஆனால் அந்த குற்றச்சாட்டை அவங்க ரொம்ப நாளாக வைக்கிறாங்க, பிஜேபி வைக்கிறாங்க. அதில் லாஜிக் இருக்குது, பட் ஃபேக்ட் கிடையாது, விச் இஸ் ஃபேக்சுவலி ராங். லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட். தேசிய கீதத்தை அவங்க ஆளுநர் உரையோட முடிவில் இசைக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அவங்க இசைக்கவே மறுக்கிறாங்க. நாங்கள் இந்த தேசிய கீதத்தை பாட மறுக்கிறாங்கன்னா வானதியோட குற்றச்சாட்டு நம்ம உண்மையிலாம். வானதி சொல்வது முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. திமுகவை ஒரு பிரிவினைவாத கட்சி என்று சொல்வது அபாண்டமான குற்றச்சாட்டு. நாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. திமுகவினர் ஆளுநர் நோக்கி பேசுறது, தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறாரு. இல்ல, அதுவும் முட்டாள்தனமானது. அதுவும் இது வந்து இவர்கள் தேசத்தை கையில் எடுக்கிற மாதிரி இவங்க மொழியை கையில் எடுத்து லிங்குவிஸ்டிக் ஃபண்டமெண்டலிஸ்டா பேசுறாங்க. இது வந்து பாலிடிக்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினைவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. திமுக பிரிவினைவாதத்தை தூண்டுது. அதனால தான் வந்து தேசிய கீதத்தை இசைக்க மறுக்குது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மொழி மட்டும் தமிழ்த்தாய் வாழ்த்தை மட்டும் பாடணுன்றது பிரிவினைவாதத்தின் கூறுகள் இன்னமும் திமுகவோட டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லுவது அபாண்டமான குற்றச்சாட்டு. அது திமுகவை மட்டுமல்ல, திமுகவுக்கு வாக்களித்த மக்களையும் இழிவுபடுத்தக்கூடிய குற்றச்சாட்டு. அதனால் அதை நாம் நிராகரிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கவர்னர் வந்து தமிழ் மொழியை இழிவுபடுத்துகிறாருன்றது அதாவது வந்து ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு. கவர்னர் அவர் நேஷனல் ஆந்தத்தை பாடுறது மூலமாக மொழிக்கு இணையாக நாட்டை கொண்டு வந்து வைக்கிறார். ஆகவே இந்த 2 பேரோட குற்றச்சாட்டுலையுமே வந்து இது அரசியல் சார்புடைய, அரசியல் கலப்புடைய குற்றச்சாட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக எப்படி ஒரு பிரிவினைவாத கட்சி இல்லையோ அதே மாதிரி கவர்னர் தமிழ்த்தாய் வாழ்த்த தமிழை இழிவுபடுத்துறாருன்றதும் அபத்தமான குற்றச்சாட்டுன்னு தான். ஆளுநர் அவர்கள் அசம்பிளியிலிருந்து வெளியேறிய உடனடியாக ஒரு ட்வீட் வருது. அந்த ட்வீட் உடனடியாக டெலிட்டும் செய்யப்படுது. அதற்கடுத்து இன்னொரு ட்வீட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்வீட்டில் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் எப்படி நடக்கும், அதில் வந்து நடைமுறைகள் என்னங்கிறத குறிப்பிடாது. அதை டெலிட் பண்ணிட்டு மற்ற அசம்பிளிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அது எப்படி இல்லைங்க, இந்த ட்வீட் எல்லாம் உடனே வருதுன்னா இப்போ இந்த கலைபரத்தை எதிர்பார்த்து தான் அவர் வந்திருக்காரு. ஓகே, ஒரு காரில் ஏறதுக்கு முன்னாடி இந்த ட்வீட் வருது, அப்புறம் டெலீட் பண்ணுறாங்க. இப்படிலாம் மீடியாவோட பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இந்த கவர்னருக்கு கிடையாது. இஸ் பிளேயிங் டு த கேலரிஸ். இந்த கவர்னர் பண்ணுறது தப்பு தினேஷ். அவர் வந்து இன்னைக்கு உரையை படிக்காமல் போனது என்பது தப்பு. தேசிய கீதத்தை தன்னுடைய உரையின் முன்னால் இசைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் இன்னும் வலியுறுத்தி முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கலாம். அல்லது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் செய்தியாளரிடம் கூட சொல்லியிருக்கலாம், அல்லது ட்வீட் கூட போட்டிருக்கலாம். ஆனால் அவையை படிக்காமல் அவையை புறக்கணித்து விட்டு அவர் போனது என்பது அபத்தமானது. பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங். ஏன்னா
அவர் படித்தாலும் படிக்காட்டி இந்த சபை குறிப்பில் ஏறிடுச்சு. இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. திமுக வந்து திசையை மாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி. வெரி குட். அப்படின்னா அந்த 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 முயற்சிக்கு ஏன் கவர்னர் துணை போகிறாரு? அது ஒரு லாஜிக்கலி அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு, அது உண்மைன்னு வச்சுப்போம். ஃபேக்சுவலாக கரெக்டான எனக்கு தெரியாது. வாட் அண்ணாமலை சேஸ் இஸ் லாஜிக்கலி கரெக்ட். ஓகே, டைவர்ஷனரி டாக்டிக்ஸாக டிஎம்கே கவர்மெண்ட் இதை யூஸ் பண்ணுதுன்னா அதற்கு ஆளுநர் ஏன் துணை போகிறார்? நீங்கள் ஏன் திமுகவுக்கு துணை போகிறீங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க? இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நாரி கிடக்குது தமிழ்நாடு. யார் அந்த சாருங்கிற பதாகைகளோட அதிமுக உறுப்பினர்கள் உள்ள போகிறாங்க இல்லையா, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கவர்னரோட இந்த நடவடிக்கை ஒத்து போச்சுன்னா அப்போ கவர்னருக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறாரா? அதோட லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் அந்த பதில் தானே வர முடியும். யாருக்காக இது நடக்குது? ஒரு காரியம் நடக்கும்போது அதோட பெனிஃபிஷரியை பார்த்தீங்கன்னா தான் அது நோக்கம் உங்களுக்கு புரியும். இந்த கவர்னரோட இந்த நடவடிக்கையால் காப்பாற்றப்பட்டிருப்பது தமிழக அரசு. அது கவர்னர் வந்து இப்போ தமிழ்நாடு அரசுக்கு திமுக ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எண்ணம் தோணுது. அதில் அந்த எண்ணம் வரும்ன்ற அப்படி நான் சொல்லலை, அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதாவது யூ டு ட்ரா த இன்ஃப்ளூயன்ஸ்னுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சைடில் பேசினாங்க, அப்படி வந்து துண்டுக்கு கை போட்டு நின்று ஆடு மாடு வியாபாரம் அப்படிலாம் அது புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் லாஜிக்கலி கன்க்ளூட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கவர்னரோட இந்த நடவடிக்கை யாருக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகுது. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாரு இந்த கவர்னர். ஒரு எலெக்டட் மெம்பர்ஸ் அப்போசிஷன் 75 பேர் வந்து யார் அந்த சார்னு போட்டு வந்து உட்காடுறாங்க, அது பேசுபடு பொருளாக இருக்கும். இன்றைக்கி அது இப்போ நாளையிலேருந்து கவர்னரை பற்றி தான் இன்றைக்கி டிவி டிபேட் பூரா கவர்னர் பண்ணது தப்பாக ரைட்டான்னு போயிடும். இன்றைக்கி அந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் என்ன ஃபர்தர் மூவ்மெண்ட்டு, என்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு, 15 நாள் ஆக போகுது உத்தரவு போட்டு, இன்னும் அவனை கஸ்டடி எடுத்தாங்களான்னு தெரியல. என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு? எஸ்ஐடி இன்கொயரியில் என்ன டெவலப்மெண்ட்? ஏதோ ஒரு மீடியாவில் ஒரு செய்தி கசிஞ்சுது, அவன் வந்து யார் அந்த சார் ஒருத்தரில் நிறையா பேர் ஈவினிங் உடனே டிஜிபி பதில் கொடுக்குறாரு. எஸ்ஐடி தான் பதில் கொடுக்கணும், டிஜிபியும் பதில் கொடுக்குறாரு. அப்போ நிறைய குளறுபடிகள் உள்ளே நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக போதான்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. உறுதியாக நம்ம அறுதிட்டு எதையும் சொல்ல முடியாது. இன்னைக்கும் பதாகைகளோட ஆளுநருக்கு முன்பாக அதிமுக உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினாங்க. ஆளுநருக்கு எதிராக, ஆளுநரோட செயல்பாடுகளுக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒரு முழக்கத்தை எழுப்புறாங்க. அது வழக்கமாக இன்னைக்கு இல்லை தினேஷ், இந்த சபையை 35 வருஷமாக பார்த்தோன்ற முறையில் சொல்கிறோம். இது ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய வேலை. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் டிஎம்கே மெம்பர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஏடிஎம்கே மெம்பர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜம். இது கவர்னர் பாட்டு வருவார், லீஸ்ட் பாதர் படிச்சுட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா எல்லாம் நடந்தது, ஒன்றே ஒன்று நடக்கலை. வழக்கமாக கவர்னர் வரும்போது என்னெல்லாம் நடக்குமோ அது நடந்தது. என்ன நடக்கும்? எதிர்கட்சிங்க எந்திரிச்சு கோஷம் போடுவாங்க, அவங்கவுங்க கோரிக்கை அவங்கவுங்க பேசுவாங்க, கருப்பு சட்டை போட்டுன்னு வருவாங்க, பதாகையை தூக்கி பிடிப்பாங்க, பேம்பில் இதை தூக்கி பிடிப்பாங்க, போஸ்டர்ஸை தூக்கி பிடிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். கவர்னர் தான் முறையை படிப்பார், போயிடுவார். இன்றைக்கி அது ஒன்று மட்டும் நடக்கலை, மற்றதெல்லாம் நடந்தது. கவர்னர் தான் முறையை படிச்சுட்டு போயிருந்தாருன்னா இது ஒன்றுமே. கவர்னர் அட்ரஸில் என்ன இருக்குன்னு யாருமே இன்னமும் பேசலை. தேனும் பாலும் ஓடுதுன்னு எழுதியிருக்காங்க. சட்டம் எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தானே இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரமாதமாக பராமரிக்கப்படுகிறது, தீவிரவாதிகள் நடவடிக்கை முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டு விட்டதுன்னு பேசினார் சுர்ஜித் சிங் பர்னாலா. 20வது நாள் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதனால் இது வந்து டசன்ட் ஹேவ் எனி மீனிங். இது கவர்னர் இன்றைக்கு நடந்து கொண்டது தவறு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செயல்பாடுகளை, இன்றைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு எதிர்கட்சியாக அப்படி தான் கரெக்டாக செயல்பட்டுருக்காங்க. அவங்க வந்து பதாகைகளை கொண்டு வந்திருக்காங்க, யார் அந்த சார்ன்றது அந்த பிரச்சனைக்கு உயிரோட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதை அலைவாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஒரு அப்போசிஷனாக அவங்க தான் வேலையை செய்கிறாங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக அதை செஞ்சுருக்கணும். இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படி தரையில் படுத்து உருளுமா? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே பெரிய விஷயம் அவங்க பண்ணது. மாநிலம் தழுவிய போராட்டத்துக்கு போகணும். இப்போ திமுக போகுது மாநிலம் தழுவிய போராட்டத்துக்கு. திமுக அரசாங்கத்தோட தவறுகளிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்குத்தான் ஆளுநருடைய இன்றைய நடவடிக்கை பயன்பட்டிருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக அரசாங்கத்தை, மக்கள் மத்தியில் விரைவாக செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் என்ற எண்ணம் தான் நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு, ஆளுநர் உரையை புறக்கணிக்கலாம் இல்லை, திமுக தான் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை செய்ய வச்சாங்க, அதுக்கான நாடகங்கள்லாம் நடந்த மாதிரி அவரு குறிப்பிடுறாரு. அது எடப்பாடி என்ன பேசுகிறாரு எனக்கு புரியல. கவர்னர் தெளிவாக சொல்கிறாரு, தான் படிக்கிறதுக்கு முன்னால், உரையை படிக்கிறதுனால நேஷனல் அந்தத்தை போடுன்றாரு. ஸ்பீக்கரும் சிஎம்மும் போட முடியாதுன்றாங்க. நிகழ்ச்சி முடியும் போது தான் போடுவோம். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து நீங்கள் பேசுங்க, அதுக்கு பிறகு மொழிபெயர்ப்பு, அதுக்கு பிறகு நேஷனல் அந்தம். இதுதான் இங்கே இருக்க மரபு. இந்த மரபை நாங்கள் விட முடியாதுன்றாங்க. நான் பேசுறதுக்கு முன்னால் நீ நேஷனல் அந்தத்தை போடு, தமிழ்தாய் வாழ்த்தை போடு, அதுக்கு பிறகு நேஷனல் அந்தத்தை போடுன்றாரு. அவங்க அதை ஒத்துக்கலை. இதில் எங்கேருந்து வந்து இது எடப்பாடி வந்து அவங்கள இது பண்ணி அனுப்பிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? தெளிவாக இருக்குது. கவர்னரோட ஸ்டேட்மெண்ட்டும் சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவாக இருக்குது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க பொசிஷனில் நிற்கிறாங்க. இது மொத்தத்தில் ஜனநாயகத்துக்கு கேடு. முதல்ல தப்பு கவர்னர் மேலே தான், அதில் ஐ ஹேவ் நோ டவுட்.
ஓகே, வழக்கமாக அசெம்பிளி நிகழ்வுகள் நேரலையில கொடுத்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நேரலையில கொடுக்கல. அதுதான், அது ரொம்ப தப்பு. இன்னொன்னு சொன்னாங்க இவங்க தேர்தல் அறிக்கையில, எஸ், நாடாளுமன்றத்தில் கொடுக்க இருக்கக்கூடிய முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்கல்ல திமுக. அதில் நிதி ஆதாரங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா லைவ் Live. டெலிகாஸ்ட்டும் ஆண்டுக்கு 100 நாள் கூட்டத்தொடரும். 4 வருஷம் ஆகி மொத்தமே 130 நாள் தான் இருக்குது. வருஷத்துக்கு 25 நாள் கூட இல்லை, 30 நாள் கூட இல்லை. இன்னைக்கு எது லைவை கட் பண்ணாங்க? இதெல்லாம் வந்து மக்கள் விரோத நடவடிக்கை. இது வந்து கண்டிப்பாக மக்கள் விரோத நடவடிக்கை. இது வந்து ஸ்பீக்கரோட ப்ரொரோகேட்டின்வாங்க. இன்னொன்று, 75 வருஷம் கட்சி நடத்துகிறாங்க, இப்போ 24 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு 10 ஆண்டிலும் 2 முறை 2 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் பதவியில் இருந்த ஒரு கட்சி, 70 ஆண்டு தமிழக அரசியலை பார்த்த கட்சி, அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா, அதை பற்றி கவலையே படாமல் வாக்குறுதி கொடுக்கறது, வாக்குறுதியை பற்றி கவலையே படாமல் அதை காற்றுல பறக்க விடுறது. பீப்புள் ஆர் நாட் யுவர் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி லைவ் கொடுக்கறதுக்கு பெரிய நிதி ஆதாரம் ஒன்றுமே எனக்கு 5 கோடி அனுப்புவாங்க வருஷத்துக்கு. இது ஒரு அமௌண்ட்டாக இந்த கவர்மெண்ட்டுக்கு? அது ஸ்பான்சர்கிட்ட கொடுத்து நான் கொடுத்துட்டு போயிட போகிறோம். இது ஒரு அமௌண்ட்டாக இந்த கவர்மெண்ட்டுக்கு? எதிர்கட்சிகள் பேசும்போதெல்லாம் துண்டாகுது, கட் ஆகுது. எதுக்கு லைவ், எதுக்கு நீ கட் பண்ணீங்க? நாடாளுமன்ற நிகழ்வுகள் கூட முழுமையா அப்போ முழுமையாக போகுது இல்லைங்க, ஏதோ கட் பண்ணாலும் போகுது இல்லை. ஆகவே இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத நடவடிக்கைகள். அதுதான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க மக்கள் விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை காப்பாற்றுகிற வேலையை இன்றைக்கு ஆளுநர் செய்து விட்டார். திமுக அரசு நிம்மதி பெருமூச்சு விடலாம். இல்ல, ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் ஸ்டில் அதிமுக பேசுறாங்க. முழுமையா இப்ப அவர் ஒரு தப்புன்னு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு, தமிழ்நாட்டு நடைமுறைகளுக்கு மீறி ஒன்று செஞ்சிருக்காருன்னா அதை வந்து ஒரு வலிமையா எதிர்க்கிற மாட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க என்ன எதிர்க்கிறது? இன்னொன்று, திமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய, திமுகவோட கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கிற அளவுக்கு அண்ணா திமுகவோ பாமகவோ எதிர்க்க முடியாது. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் திமுக இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் அப்படியே கவர்னரை வந்து ஆளுங்க எதிர்கட்சியாக இருந்ததுன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது தானே சார் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் அதெல்லாம் பண்ணாங்க. இன்றைய சூழலை நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி பண்ணிட முடியுமா அவங்களால? அதனால் ஒரு நெருக்கடி ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் கவர்னரை அட்டாக் பண்ணுறதுன்றது வந்து இன்றைக்கி திமுக அட்டாக் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கேவால் அட்டாக் பண்ண முடியாது. அவங்களுக்கு கம்பல்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பன்வாரிலால் புரோஹித் விஷயத்துலலாம் அவங்க பண்ணாங்க, இல்லைன்னு நான் மறுக்கல. அதை இன்றைக்கி ஏடிஎம்கேவால் பண்ண முடியல, ஏன்னா ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை அவங்க சந்திக்க விரும்பலை. நீ கவர்னர் அளவுக்கு மீறி எதிர்த்தினா பிஜேபி பாதிக்க வேண்டியிருக்கும். பட் எதிர்க்க ஒரு அளவாவது அவங்க ஏடிஎம்கே தன்னோட ரோலை ப்ளே பண்ணி தான் ஆகணும் இதில், இல்லைனா அவங்க தான் மக்கள் மன்றத்தில் வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிற்பாங்க. இது கவர்னர் பண்ணது ரொம்ப தப்புங்க. இதில் ஏடிஎம்கே பண்ணுறது தப்பாக ரைட்டான கேள்வியே தப்பானது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த கவர்னர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இதில் என்னன்னா தினேஷ், இந்த கவர்னரோட இந்த செயல் திமுகவுக்கு பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கு. நாளை காலையில் 10 மணிக்கு தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம், விஷயத்தை திசை திருப்புறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, விலைவாசி விண்ண முட்டுது. ஒவ்வொரு ஊர்லையும் இப்போ பாருங்கள், ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டாங்க, லோக்கல் பாடிஸை கலைச்சாச்சு. ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷனை வச்சுன்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பெரிய சண்டை வரும், உங்களால் வந்து ரணகலமாகவும் அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே அதை தீர்க்க முடியாதுன்னு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை நடத்தியிருக்கு. இது எடப்பாடி பேரில் பண்ணும்போது துள்ளி குதிச்சவங்க இன்றைக்கி இதை பண்ணியிருக்காங்க. காலையிலேயே 10,000 ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை போட்டு, பெரிய அளவில் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை போட்டு லோக்கல் பாடிஸையே கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சட்டமன்றங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, நாடாளுமன்றத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உள்ளாட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தணுன்றது தான் சட்டத்தின் மாட்சிமை. பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் இதெல்லாம் அதை தான் சொல்லுது. ஆனால் யார் கடைப்பிடிச்சா? ஜெயலலிதாவும் கடைப்பிடிக்கல, எடப்பாடியும் கடைப்பிடிக்கல, ஸ்டாலினும் கடைப்பிடிக்கல. இப்போ திராவிட மாடல் அரசுன்னு பெருமை பேசி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நடந்த மிக முக்கியமான நிகழ்வு, நீங்கள் உள்ளாட்சிகளுக்கான ஸ்பெஷல் ஆஃபீஸர் சப்போர்ட். ஆக்சுவலி அதுதான் டிபேட்டு. மாறா இந்த கவர்னரோட கவர்னராக இந்த கவர்னரோட அட்டூழியத்தால் இந்த கவர்மெண்ட்டு காப்பாற்றப்படுது, ஸ்டாலின் கவர்மெண்ட்டு காப்பாற்றப்படுகிறது இந்த கவர்னரோட இந்த காரியங்களால். இவர்களுக்குள்ள பி டீம் ஏ டீம் மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்கல்ல, நீ அவனுக்கு பி டீம் நினைக்கிறீங்களா? இல்லை இது நான் எப்படின்னா அப்படின்னா இருக்குன்னா அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அப்படிலாம் நான் கான்ஸ்பிரசி தியரிஸ்குள்ளே போக விரும்பல. ஐம் சாரி, நான் அதெல்லாம் சொல்ல, அது நான்சென்ஸ் இது. பட் அந்த சந்தேகம் இயல்பாக இருந்தது. தன்னுடைய தனிப்பட்ட பகை அலசி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த கவர்னருக்கு சிஎம்மோட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதில் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அதில் வந்து பாதிக்கப்படுறவர்னு தன்னை நினச்சிக்கிட்டு, தன்னை விக்டிமாக நினச்சிக்கிட்டு இந்த கவர்னர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு லாபமாக முடியுது. இது பிஜேபி கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதை பேசணும். நடிகர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுல மரபை மீறி ஆளுநராக யார் இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இப்ப நடந்த நடவடிக்கைக்கு கண்டனமோ அந்த மாதிரி எதுவும் ஒரு விஷயத்த குறிப்பிடல. நேரலையை கட் பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. அப்புறம் மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து விவாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக விவாதிக்கிறத தாண்டி அப்படிங்கிற பதிவையும் போடுறாரு. அதை எப்படி பார்க்கலாம்?
அவர் ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. ரொம்ப போய் விஜய் கிட்ட எல்லா கேள்விக்கும் சர்வரோக நிவாரணியா 360 டிகிரியில் தீர்வு கேட்டிங்கன்னா முட்டாளாக தான் நிற்பீங்க நீங்கள். அவர் ரசிகர் கூட்டத்தை வச்சுட்டு இருக்காருங்க. கட்சியாகவே இன்னும் மாறலது. ஏதோ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. ஒன்னொன்றுத்துக்கும் போய் அவர்கிட்ட இதுக்கு என்ன அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏமாந்து தான் நிற்பீங்க நீங்கள். இன்னும் ஒரு வளரவே இல்லை அவருக்கு. அடுத்த மாதம் வந்தால் தான் 1 வருஷம் முடியுது அவர் கட்சிக்கு. அதனால் விஜயோட ரியாக்ஷனை வச்சுலாம் இந்த பிரச்சனையை அணுகுனீங்கன்னா ஐம் சாரி, அது முட்டாள்தனமானது. ஓகே, நிறைவா இன்று நடந்த காட்சிகள் தணிக்கை செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கிறது. அவசர கால நிலையை எனக்கு நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆளுநர் அவர்கள் தற்போது ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இல்லைங்க, கவர்னர் சொல்றது, பாலகிருஷ்ணன் சொன்னது, பல மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்றது, நேற்று அறப்போர் இயக்கம் கூட வந்து அவங்களுடைய போராட்டத்துக்கு, அதானிக்கு எதிரான போராட்டத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் அனுமதி மறுக்குதுன்னா இது யாரோட கவர்மெண்ட்? அதானிக்கு எதிரான போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்துனா பொலிட்டிக்கல் டேமேஜ் திமுகன்ற புரிதல் கூட காவல்துறைக்கு இல்லையா, அல்லது முதலமைச்சருக்கு இல்லையா? என்ன கவர்மெண்ட் நடக்குதுங்க இப்ப? புரியுதில்ல. அதானிக்கு எதிரான போராட்டத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா அதானியை காப்பாற்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முழு முயற்சியோடு ஈடுபடுதுன்ற பொலிட்டிக்கல் மெசேஜ் தானே வெளி உலகத்துக்கு போகும். அதை பத்தி கூட இந்த கவர்மெண்ட் கவலை இல்லைன்னா என்ன நடக்குதுன்றதாவது முதலமைச்சருக்கு தெரியும். முதல்வர் நிகழ்வுக்கு துப்பட்டாவை பிடிங்கி வைக்கிறாங்க. இதே எடப்பாடி பீரியட் நடந்த வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்கல்ல. நீட்டுக்கு மோடி வரக்கூட கூட்டங்களில் துப்பட்டாவை பிடிங்கி வச்சா நீங்கள் வானத்துக்கு பூமி குதிப்பீங்கல்ல. இப்போ ஸ்டாலின் கூட்டத்தில் அதான் நடக்குது. அங்கே என்னெல்லாம் நடக்குதோ மோடி கவர்மெண்ட்டில் அதெல்லாம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் நடக்கும்போது இப்போ மட்டும் ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கீங்க? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியான கே பாலகிருஷ்ணன் கேட்டது, கவர்னர் கேட்டது, அறப்போர் இயக்கத்துக்கு அனுமதி மறுப்பு, எல்லாம் எதை உணர்த்துதுன்னா இங்கே நிலைமை மோசமாக இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இங்கே வரல, அந்த நிலைமை இன்னும் வரல. ஆனால் இது தொடர்ந்துன்னா அதை நோக்கி போய் முடியும். பேசிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் முரசொலியோட அந்த கருத்தெல்லாம் ரொம்ப அராஜகமான கருத்து, ஆணவத்தின் உச்சம் அது. இதோ பாரு, நான் வந்து உனக்கு அனுமதி கொடுத்துருக்கேன். மக்கள் கூட்டத்தில் நின்று 3 நாள் ஒரு கட்சியோட கூட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கு போலீஸ், இழுத்தடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏற்கனவே சிபிஎம்க்கும் டிஎம்கேக்கும் ஒரு வருஷம் இருக்குன்னு தெரியும். இது அவங்க காயப்படுத்தும், அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை இருங்க. அது உண்மைதான், ரெண்டும் தான் கரெக்ட். அவங்க அடிமையா இருந்தாலும் அடிமை தலையிலேருந்து வெளியில வரமாட்டேன்றாங்கல்ல. நேற்று ஏதோ வெடிச்சிட்டாரு கேபி வெடிச்சிட்டாருங்க. 3 நாள் நாங்கள் போராட்டத்துக்கு கூட்டங்க, அது போராட்டம் இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில கூட்டத்துக்கு அனுமதி மறுக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு அராஜக செயல் இது. வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட, அரசியல் தலைமையோட உத்தரவு இல்லாமல் நடந்திருக்குமா? போலீஸ் தன்னிச்சையா முடிவு எடுத்துருவாங்களா? லோக்கல் போலீஸ் சரி, அப்படி லோக்கல் போலீஸ் தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாங்கன்னா அது முதலமைச்சர் தெரிஞ்சு செய்யறதோட மோசமானது. சிபிஎம் டிஎம்கே அலைன்ஸை உடைக்க போலீஸ் முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய இஷ்யூங்க இதெல்லாம், எவ்வளோ பெரிய இஷ்யூ. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியான அவர் கேட்டதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் எமர்ஜென்சின்னு சொல்லலை. அந்த நிலை இனி இந்தியாவில் வரவே முடியாது. அந்த காலம் மலையேறிடுச்சு, தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் எழுதப்படுகிற பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தணிக்கை செய்யக்கூடிய காரியம் என்பது எந்த கவர்மெண்ட்டாலையும் இனிமேல் பண்ண முடியாது. மோடி கவர்மெண்ட்டோ ஸ்டாலின் கவர்மெண்ட்டோ XYZ அதல்ல பிரச்சனை. முறையாக அனுமதி கேட்குறவனுக்கு அறப்போர் இயக்கத்துக்கு ஏங்க அனுமதி மறுக்கிற? நீ எத்தனை போராட்டம் அவன் நடத்திருக்கான்? அதானிக்கு எதிரான போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறான்னா இது யாரோட? இதை விட ஒரு வெட்கங்கட்ட காரியம் ஏதாவது இருக்குமா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு? எங்கே போய் முடியும்னு புரிதல் இருக்கா அவங்களுக்கு? உங்கள் இமேஜ் எவ்வளோ கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னதான் நடக்குது கவர்மெண்ட்டில்? நேற்று உடனே விளக்கம் கொடுக்குறாங்க, துப்பட்டாவை பிடிங்கி வச்சதுக்கு இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் இருக்க அறிவுறுத்தப்படும். அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது? போலீஸு. சிபிஎம்மோட மாநாட்டுக்கு எதுக்காக நீங்கள் 3 நாள் பொறுத்து 3 தடவை எதுக்காக இழுத்து அடிக்கிறீங்க அவங்கள? இது வந்து அவங்கள மத்தியில் ஏற்கனவே அவங்களோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் சிபிஎம் லெஃப்ட்டுக்கும் டிஎம்கேக்கும் 26 அலையன்ஸ் தொடருன்றத எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 2 இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் 21 லெஃப்டோட ஓட்டு அது 1%, 3%, 1/2%, 1/4%, அது டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி 26 சத்தியமாக ஆகாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அப்போ இந்த புரிதல் இல்லாமல் போய் அவங்க மாநாட்டு கூட டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்குதுங்க? அப்போ இதெல்லாம் தான் இன்னைக்கு இஷ்யூ. நேற்று கேபியோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து சில பேர் பொங்கி எழுதுறாங்க. அதாவது வந்து பாசிசமா பாயாசமானு கேட்டதும் அவசர நிலை அறிவிக்கப்படாத அவசர நிலை 2 ஒன்றுன்னு அபத்தமாக பேசுகிறாங்க. அபத்தத்திலையும் அபத்தமான பேச்சு இதெல்லாம். அதோட சாராம்சம் என்ன? உண்மைதானே அவர் சொல்கிறது? அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சின்றது உண்மைதானே? அவர் எமர்ஜென்சி வராது இனிமேல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 இந்திரா காந்தி திரும்ப வந்தாலும் வராது. அனுமதி மறுக்கிறது, சப்ரஸ் பண்ணுறல்ல, கிரஷ் பண்ணுறல்ல.
போய் அசம்பிளி உள்ளே நடக்கிறத கூட வந்து நீ வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்ற போது ஒரு டங்ஸ்டனுக்கு போராடினா அதுக்கு அனுமதி இல்லை. துண்டு பிரசுரம் கொடுத்தோன்னே தூக்கி உள்ளே வச்ச கவர்மெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ பெரிய போராட்ட அரெஸ்ட் வழிமுறை, பண்ணவங்கள பார்க்க போனவங்கள அரெஸ்ட் பண்றது. அது எவ்வளோ பெரிய போராட்ட வழிமுறை நான் சொல்கிறேன். 1976 இந்திரா காந்தி ஜனவரி மாதம் திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண பிறகு கம்ப்ளீட் சென்சார்ஷிப். எல்லா பத்திரிக்கையுமே ராத்திரி 11:30 12 மணிக்கு பிஐபிக்கு எடுத்துகிட்டு போகணும். பிஐபி ஆஃபீஸர் ஓகே பண்ணால் தான் நீங்கள் பிரிண்ட்டுக்கே போக முடியும். பேச முடியாது, கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த நேரத்தில் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அண்ணா சாலையில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தான் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போனார். அந்த மாதிரி ஒரு நாவல் மெத்தட் அது. துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது என்பது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்துக்கு மத்தியிலையும் ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்பட முடியும் என்பதை நம்ம திமுக கட்டத்தை கற்றுக்கணுன்னுவாங்க. அடக்குமுறைகளுக்கு எதிராக, காவல்துறை அத்துமீறல்களுக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கலைஞரிடமிருந்தும் திமுகவிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை, இன்றைக்கி அவருடைய மகனோட ஆட்சியில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கிறவனை தூக்கி உள்ளே வைக்கிறீங்களே, இது 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 என்னது? இதெல்லாம் இது எங்கே போய் முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் காவல்துறைக்கு இவ்வளோ தூரம் பவர் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு எதிராக நாளைக்கு அது திரும்பும். வாளெடுத்தவன் வாளால் மடிவான், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.